பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டொமேட்டோ, ஆனியன், க்ரீன் சில்லி, ஆயில் ஊற்றி அதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி மசாலாவாக ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவோட புதினா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிடணுமாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா ரெடி ஆயாச்சு. மசாலா ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை. இல்லாட்டி மசாலா கண்ணில் தெரிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு. இப்போ தயிரோட நல்லா சிக்கன் மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் 1 kg சிக்கனுக்கு 1 kg ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஹோட்டலில் செய்கிற மாதிரி பெரிய பெரிய சிக்கன் பிஸா போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் சிக்கன் குக்காக. கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 kg ரைஸ்க்கு ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ
அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டேன், 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுடலாமாப்பா? எக்கு நல்லா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதை தனியாக உரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அவிச்சிட்டு பச்சை தண்ணியில் பிடிச்சி நல்லா இப்படி முட்டையை வந்து தட்டிட்டு நல்லா இப்படி அந்த மாதிரி தட்டி பச்சை தண்ணியில் போட்டு வச்சா ஈஸியாகவே முட்டை கலந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உடையாம எவ்வளோ ஈஸியாக வச்சுக்கலாம். முட்டை உடையவே இல்லை. முட்டையை உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கலரக்கூடாது. லெமன் சேர்த்துக்கலாமாப்பா? லெமன் சேர்த்துக்கலாம். ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம். அப்பதான் உதிரியா வரும். எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் ஃபாஸ்ட்லையும் 5 நிமிஷம் ஸ்லோவ்லையும் வச்சு எடுத்துடலாம். வெயிட் வச்சிடலாம். தம் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் 10 நிமிஷம் ஃபாஸ்ட்லையும் 5 நிமிஷம் ஸ்லோவ்லையும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாழையில எடுத்துக்கலாம். சூப்பர்
சூப்பராக வந்திருக்கு. நல்லா வாசனை ஃப்ரெண்ட்ஸ். செமையாக உதிரியாக வந்திருக்கு. சூப்பராக உதிரியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாப்பாவுக்கு இலையில போட்டு சாப்பிட வைக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, பாப்பாவுக்கு சாப்பாடு போடலாம். சிக்கன் வச்சு சாப்பிடுவோம். லெக் பீஸ் எப்படி இருக்கும் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கா? பொறுமையாக சாப்பிடுங்க. பிரியாணி ரொம்ப சூடாக இருக்கு. பாப்பா பொறுமையாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.